வணக்கம். தென்னிந்தியாவோட மிக முக்கியமான கோட்டைகள்ல ஒன்னான வேலூர் கோட்டைய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா சும்மா கோட்டைய மட்டும் இல்ல, அதோட சக்திக்கு பின்னால இருந்த சில மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் சேர்த்து தான் பார்க்க போறோம். தென்னிந்தியாவின் இரும்பு சிம்மாசனம் சும்மாவா சொன்னாங்க? இந்த ஒரே வார்த்தையே போதும் வேலூர் கோட்டையோட மொத்த கம்பீரத்தையும் சொல்றக்கு. பல நூற்றாண்டுகளா விஜயநகர பேரரசிலிருந்து மராத்தியர்கள் வரைக்கும் இது ஒரு மாபெரும் அதிகார மையமா திகழ்ந்திருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. பல நூற்றாண்டுகளா இந்த கோட்டையோட சக்திக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? அதோட பிரம்மாண்டமான கருங்கல் சுவர்கள் மட்டும்தானா, இல்ல அதுக்கு வெளியேதான் அதோட உண்மையான சக்திக்கான ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம். முதல்ல நாம எல்லாருமே நல்லா தெரிஞ்ச வேலூர் கோட்டையோட அந்த வெளிப்படையான சக்தியையும் அதோட பிரமிக்க வைக்கிற அம்சங்களையும் பாத்திரலாம். இந்த கோட்டையோட வலிமைக்கு அதோட கட்டமைப்பே ஒரு பெரிய சாட்சி. பாருங்க, 16ஆம் நூற்றாண்டுல கட்டினது. சுமார் 133 ஏக்கர் பரப்பளவு. யோசிச்சு பாருங்க எவ்ளோ பெருசுன்னு. அதை சுத்தி அகலமான அகழி. தென்னிந்திய ராணுவ கட்டிடக்கலைக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வெறும் கோட்டை மட்டும் கிடையாது, பல வம்சங்களோட தலைநகரமா இருந்திருக்கு. ஏன், வரலாற்று புகழ்பெற்ற 1806 சிப்பாய் கழகம் நடந்த இடமும் இதுதான். இந்த லிஸ்ட பாருங்களேன். விஜயநகர பேரரசு, பீஜப்பூர் சுல்தான்கள், மராத்தியர்கள், ஆற்காடு நவாப்கள், கடைசியா பிரிட்டிஷ்காரங்க வரைக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த கோட்டைய கைப்பற்ற எவ்ளோ போராடி இருக்காங்க. இதுவே போதும் இந்த கோட்டையோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க. ஓகே, இப்போ ராணுவ பள்ளத்திலிருந்து கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு வருவோம். வேலூரோட அந்த மறைக்கப்பட்ட சக்தி வலையமைப்போட முதல் பகுதி புனித மலையான வள்ளிமலை. வள்ளிமலைக்குள்ள ஒரு ஆழமான ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. ஆரம்பத்துல, அதாவது 9ஆம் நூற்றாண்டுல இது திகம்பர சமண முனிவர்களோட ஒரு முக்கியமான மையமா இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல முருகனோட துணைவியார் வள்ளியோட புராண கதை இந்த இடத்தோட சேர இது ஒரு சக்தி வாய்ந்த இந்து புனித தலமா உருமாறிடுச்சு. இங்க கிடைச்ச கல்வெட்டுகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. கன்னடம் பேசுற பகுதிகளை ஆண்ட மேற்கு கங்க வம்சத்து மன்னர்கள், குறிப்பா 2ஆம் ராசமல்லன், இந்த சமண குகைகளை உருவாக்குறதுக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கிற தொல்பொருள் சான்றுகள் எல்லாமே வேற லெவல். கன்னடம், தமிழ், கிரந்தம்னு பல மொழிகள்ல கல்வெட்டு இருக்கு. தீர்த்தங்கரர்கள், யக்ஷிகளோட சிற்பங்கள், இதெல்லாம் அந்த காலத்துல பாதாமி, எல்லோரா மாதிரியான பெரிய கலை பாரம்பரியத்தோட வள்ளிமலைக்கு தொடர்பு இருந்திருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது. ஆனா இன்னைக்கு வள்ளிமலைன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளி பிறந்த இடம்தானே. முருகனோட துணைவியார் வள்ளி. இந்த ஒரு புராண கதை இந்த மலைக்கே ஒரு புதுசான ரொம்ப சக்தி வாய்ந்த அடையாளத்தை கொடுத்திருக்கு. சரி, நாம ராணுவம் ஆன்மீகம் ரெண்டையும் பார்த்துட்டோம். இப்ப வாங்க வேலூருக்கு ஒரு பாதுகாப்பு கேடயம் மாதிரி இருந்த கண்ணுக்கே தெரியாத இன்னொரு நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். இந்த பாதுகாப்பு அமைப்பை புரிஞ்சுக்க துர்கம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைய நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சமஸ்கிருதத்துல மலைக்கோட்டைய குறிக்கிற ஒரு சொல். இந்த மாதிரி பல துரகங்கள் ஒன்னா சேர்ந்துதான் பாலாறு பள்ளத்தாக்கு முழுக்கவும் ஒரு அடுக்கு பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்கியிருக்கு. இந்த நெட்வொர்க் எப்படி வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே புத்திசாலித்தனமா இருந்திருக்கு. முதல்ல தூரத்துல வர எதிரி படைகளை ஸ்பாட் பண்றது, 2வது முக்கியமான வழிகளை கண்ட்ரோல் பண்றது, 3வது விவசாய நிலங்களை பாதுகாக்கிறது. ஏன்னா சப்ளை ரொம்ப முக்கியம் இல்லையா. கடைசியா எதிரிங்க வேலூரை நெருங்குறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன சண்டையில அவங்கள டயர்ட் ஆக்கிடுறது. செம பிளான் இல்ல? இதுக்கு ஒரு சூப்பரான வரலாற்று உதாரணமும் இருக்கு. 10ஆம் நூற்றாண்டுல ராஷ்டிரகூட மன்னர் 3ஆம் கிருஷ்ணர் சோழர்களை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற மேல்பாடிய தன்னோட மிலிட்டரி கேம்ப பயன்படுத்தியிருக்காரு. அப்ப பாத்துக்கோங்க, வேலூரை சுத்தி இருக்கிற பகுதி எவ்வளவு காலமா ஒரு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருந்திருக்குன்னு. இப்போதான் நாம எல்லாத்தையும் இணைக்க போறோம். தனித்தனியா நாம பார்த்த இந்த 3 இடங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான அமைப்பா பார்க்க போறோம். அதாவது நிர்வாகம், பாதுகாப்பு, தெய்வீகம், இந்த 3 தான் அந்த பகுதியோட அதிகார தூண்கள். வேலூர் கோட்டை நிர்வாக மையமா இருந்திருக்கு, துருகம் வலையமைப்பு ஒரு பாதுகாப்பு அரணா இருந்திருக்கு, வள்ளிமலை ஒரு ஆன்மீக அச்சாணியா இருந்திருக்கு. இந்த 3 சேர்ந்து ஒரு பிரிக்க முடியாத பவர்ஃபுல் சிஸ்டமா வேலை செஞ்சிருக்கு. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். வேலூர் கோட்டை தான் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ். மகிமண்டலம், துருக மாதிரியான இடங்கள் தந்திரோபாய பாதுகாப்பையும் விவசாய ஆதரவையும் கொடுத்திருக்கு. ரொம்ப முக்கியமா வள்ளிமலை அந்த ஆட்சிக்கு தேவையான ஆன்மீக மற்றும் கலாச்சார அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வேலூர் கோட்டையோட உண்மையான பலம் அதோட சுவர்கள்ல மட்டும் இல்ல, அதை சுத்தி இருந்த இந்த சப்போர்ட் சிஸ்டம்ல தான் அடங்கியிருந்தது.
இந்த அமைப்பு தான் எத்தனை பேரரசுகள் வந்தாலும் போனாலும் அந்த பகுதியோட சக்தியை நிலைநிறுத்தியிருக்கு. கடைசியா ஒரு கேள்வி. இந்த வரலாற்று பாடம் இன்னிக்கும் பொருந்துமா? அதாவது, இன்னைக்கு நம்ம பார்க்குற பெரிய பெரிய அதிகார மையங்களுக்கு பின்னாலேயும் இதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத சில நெட்வொர்க்குகள் இயங்கிட்டு இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.